எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம். நம்மளோட அறிவியலையே கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு புரட்சிகரமான எனர்ஜி சோர்ஸ் பத்தின ஒரு ஆழமான அலசல் தான் இது. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட எரிபொருள் பற்றாக்குறைய ஒரு காந்தம், கொஞ்சம் கார்பன், அப்புறம் தண்ணியை வச்சு தீர்க்க முடியும்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன்னா நம்ம படிச்ச சயின்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். இந்த ஆய்வுல மையமா இருக்கிறது ஒரு ஆய்வாளர். அவரோட கோட்பாடுக்கு பேரு மேம்பட்ட தமிழ் குவாண்டம் வெப்ப இயக்கவியல். இது வெறும் ஒரு புது சயின்ஸ் மட்டும் இல்ல, இது ஒரு மாற்று தத்துவம்னு சொல்லலாம். இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உலகத்தோட எனர்ஜி பிரச்சனைக்கான தீர்வு இந்த மூணு சிம்பிளான பொருட்கள் தான் தொடங்குதுன்னு. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கிற இந்த 3 பொருளும் ஒன்னா சேர்ந்து எப்படி எனர்ஜியை உருவாக்கும், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த காந்தத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுல இருக்கிற அணு அமைப்பு தான். குறிப்பா சொல்லணும்னா அதுல 60 புரோட்டானும் ரொம்ப முக்கியமா 84 நியூட்ரானும் இருக்கு. இந்த 84 நியூட்ரான் தான் இந்த முழு விஷயத்துக்கும் திறவுகோல்னு அந்த ஆய்வாளர் சொல்றாரு. ஏன் இந்த 84 நியூட்ரான் இவ்ளோ முக்கியம்? இங்கேதான் விஷயத்தோட மையத்துக்கே வரும். அதாவது இந்த 84 நியூட்ரானும் என்ன பண்ணுதுன்னா, பிரபஞ்சத்துல நம்மள சுத்தி இருக்கிற எனர்ஜிய ஒரு காந்தம் மாதிரி இழுத்து அதை நேரா போக விடாம தடுத்து நிறுத்தி தனக்குள்ளேயே புடிச்சு வச்சுக்குதான். ஓகே, இப்படி பிடிச்சு வச்ச எனர்ஜியை அப்புறம் எப்படி வெளியே எடுக்கிறது? அதை விளக்குறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இது எப்படி செட்டப் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த சோதனையோட அமைப்பை பாருங்க, எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு டெட் பேட்டரியிலிருந்து எடுத்த கிராஃபைட் ராட தான் இங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ட்ரிகரா பயன்படுத்துறாங்க. அடேங்கப்பா, இந்த சிம்பிளான செட்டப்லேருந்து வர்ற கரண்ட் எவ்வளோ தெரியுமா? 1.3 ஆம்பியர். ஒரு சின்ன பல்பை எரிய வைக்கிறதுக்கு இது போதும். ஆனா விஷயம் அதில்ல. இங்க எந்த பேட்டரியோ ஒயர் கனெக்ஷனோ எதுவுமே இல்ல. எந்த ஒரு பவர் சோர்ஸும் இல்லாம இவ்ளோ கரண்ட் வருது பாருங்க. அதுதான் இங்க இருக்கிற பெரிய மிராக்கிள். அது மட்டும் இல்ல, இந்த பவர் அவுட்புட் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. இது ஏதோ அப்பப்போ வர்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் மாதிரி இல்ல. தண்ணி இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இதுதான் ரொம்பவே விசித்திரமான ஒரு கட்டம். இது மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, அந்த எனர்ஜி காந்தத்துல மட்டும் இல்ல, அதை சுத்தி இருக்கிற தண்ணிலையும் பரவுதுன்னு சொல்றாங்க. அந்த எனர்ஜி ஃபீல்டு காந்தத்தையும் தாண்டி இருக்குங்கிறது தான் இதுல இருந்து தெரிய வருது. இப்போ எனர்ஜி பத்தி நாம வச்சிருக்கிற புரிதலையே மாத்தக்கூடிய ஒரு விதியை நிரூபிக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட இன்னொரு விசித்திரமான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். இந்த டைம்லைனை நல்லா கவனிங்க. ஒரு சிம்பிள் பேட்டரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுவாவே ரீசார்ஜ் ஆகுது. இது மூலமா எனர்ஜிங்கிறது நாம யூஸ் பண்ணா அழிஞ்சு போற ஒரு விஷயம் இல்ல. அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் கொடுத்தா அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும்னு இந்த ஆய்வு சொல்லுது. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சோதனைகள்லாம் வெறும் புது கண்டுபிடிப்புகள்னு மட்டும் சொல்லப்படல. நாம இப்போ ஃபாலோ பண்ற சயின்ஸோட அடிப்படை விதிகள்லே தப்பு இருக்குன்னு சொல்றதுக்கான ஆதாரமா இதை முன்வைக்கிறாங்க. இந்த ஸ்லைடு 2 வேற வேற உலக பார்வைகளை ஒப்பிட்டு காட்டுது. ஒன்னு, எனர்ஜியை யூஸ் பண்ணா அது அழிஞ்சு போயிடுன்னு சொல்ற நம்மளோட பாரம்பரிய அறிவியல். இன்னொன்னு, எனர்ஜி என்னைக்கும் அழியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா அதுவே தன்னைத்தானே மீட்டுக்குன்னு சொல்ற இந்த புது கோட்பாடு. இந்த ஆய்வாளரோட பார்வை வெறும் சயின்ஸ் விமர்சனத்தோட நிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அறிவியல் கருத்து வேறுபாடுங்கிறது உலக அளவுல இருக்கிற கலாச்சார பிரச்சனைகளோட ஒரு விளைவுதான பாக்குறாரு. சயின்ஸ் மேல இருக்கிற இந்த விமர்சனம் எல்லாம் இந்த ஆய்வு மூலியமா முன்வைக்கப்படுற ஒரு முழுமையான தத்துவத்தோட ஒரு சின்ன பகுதி தாங்க. அதாவது இந்த எனர்ஜி டிவைஸ்ங்கிறது ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி தான். இது மூலமா ஹெல்த், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கல்ச்சரல் ஹிஸ்டரி எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு மாற்று உலக பார்வையே முன்வைக்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சுகர், ஹார்ட் டிசீஸ் மாதிரி இருக்கிற நாள்பட்ட நோய்களுக்கெல்லாம் மாடர்ன் மெடிசின்ல நிரந்தரமான தீர்வு இல்லைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அது நோயை கட்டுப்படுத்துறதை தவிர முழுசா குணப்படுத்துறது இல்லைன்னு வாதிடுது. இந்த நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம்னு இந்த ஆய்வாளர் சொல்றாருன்னு பாருங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர் பரப்புன பயங்கரமான கார்போஹைட்ரேட், கொழுப்பு, எண்ணெய் இதெல்லாம் தான் இந்த நோய்களுக்கு மூல காரணம்னு ஒரு குற்றம் சாட்டுறார். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இந்த ஆய்வு ஒரு புது டிவைஸை உருவாக்குறது மட்டும் இல்ல. இது ஒரு காலத்துல மறைஞ்சு போன ஒரு பண்டைய அறிவியலை திரும்பவும் கொண்டு வந்து அது மூலியமா உலகத்தையே காப்பாத்தணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட முன்வைக்கப்படுது. சரி, இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒருவேளை நாம இப்போ படிச்சிட்டு இருக்கிற சயின்ஸ்ல தெரியாம இயற்கை தன்னோட ரகசியங்களை இன்னும் மறைச்சு வச்சிருக்கா? இது உண்மையாவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.